இதே டீம் தான் 2022 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு அப்ப எங்கடா ரைட் லெஃப்ட் போச்சு உனக்கு? என்ன சீக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப பென் ஸ்டோக்ஸ் ஒருத்தர் இருந்தார் சீக்கா, ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் மேக்கர். என்ன ஃபைனல்ஸ்ல அடிச்சது யாரு? எனக்கு ரைட் லெஃப்ட் லைன் பர்சனலி ஐ பிலீவ் தட் எண்ட் ஆஃப் தி டே யூ நீட் டு பி a quality player. நீ கையில சரக்கு இருக்கணும். நீ சரக்கு இல்லனா நீ கோயிந்தா. டெஸ்ட் கிரிக்கெட் and ODI கிரிக்கெட் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் doesn't matter. Hi guys, welcome to Cheeky Chika. Yo, முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. கோயிந்தா. Hey. Chika, World Cup Group B நீங்க பார்க்க போகுது. Of course, India and Pakistan Group A ல we'll see India and Pakistan the last Chika. So Group B, England, Australia, Namibia, Scotland, Oman. Who are the favorites to come out? So basically அந்த England and Australia அந்த ரெண்டு ஸ்குவாட், அவங்களோட வீக்னஸஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட attributes அதெல்லாம் பார்க்க போறோம். Of course, Namibia, Scotland, Oman, we are not going to touch upon. So okay, Chika, coming straight to England, reigning champions, all conquering white ball specialist இருந்தாங்க. 2019 World Cup champions, 2022 T20 champions. They held both at the same time. ஒன்னு விட்டு போயிடுச்சு, கை விட்டு ஆஸ்திரேலியா பக்கம் போயிருக்கு. இந்த T20 எப்படி அவங்க கையில நிக்குமா இல்லாட்டி அதுவும் வெளில போதா? ஆக்சுவலி இந்த T20 டீம்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. பாத்தியா, இந்த யூத் எல்லாம் யாரும் இந்த பிளெண்ட் ஆஃப் யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் டீம் தான். நீ பார்த்தா இங்கிலாந்து எடுத்துக்கோ, ஆஸ்திரேலியா எடுத்துக்கோ, நீ பாரு அங்க பார்த்தா பட்லர்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஜானி பேஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அந்த ஏரியா தான் இருக்காங்க. எல்லாம் 30+ ஏரியா தான் இருக்காங்க. சோ எனக்கு என்ன புரியலன்னா, இந்த கிறிஸ் ஜார்டன் ஆடிட்டு இருக்காங்களே, அவன் இங்கிலாந்து பெரிய போலரா இருக்கலாம், அவனை வேர்ல்ட் லெவல்ல ஒண்ணுமே பண்ணது கிடையாது. அவனை போட்டு பேத்துன்னு பாடி வச்சிருக்காங்கடா. அவனை எப்படா வச்சிட்டு இருக்காங்க இன்னும்? சி மார்க் வுட் எப்படின்னா திப்பு வந்து போடுவான், ஒரு டெட்லி ஸ்பெல் போடலாம், போட்டு பேத்துருவாங்க போட்டு அவனை. ஜோஃபர் ஆர்ச்சர் அந்த டீம் காசுனா அந்த ஜோஃபர் ஆர்ச்சர் தான் முக்கியா இருக்கு போறான் வச்சான். அவன் போய் ஒரு வெஸ்ட் இண்டீன்ல போய் போட போற பாரு. அவன் பாரு, அவன் இக்கானமி ரேட் பாருங்க வியூவர்ஸ். வாவ் 7.61 அவுட்ஸ்டாண்டிங்ல ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல 7.61 ஜாஃபர் ஆர்ச்சர். அந்த ஹைட்ல வந்து அடி போறான் பாருங்க. சீக்கா, ஒன்னு வேணா சொல்லிடுறேன், எல்லாரோட எக்கானமி ரேட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஷுவரா ஐபிஎலோட கம்மியா இருக்கும் சீக்கா. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்லாம் கிடையாது. ஸோ நீங்க எக்கானமி ரேட்லாம் பார்க்கும்போதுல இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருக்கும் ஐபிஎலோட கம்மியா இருக்கும். ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் கிடையாது. பட் லுக்கிங் அட் த இங்கிலாந்து டீம், அவங்களோட போலிங்ல பிரச்சனையே கிடையாது சீக்கா. ஏன்னா நீங்க அவங்களோட போலிங் அட்டாக்னு பாத்தீங்கன்னா they have enough variety. அவங்களோட போலிங் அட்டாக்ல ஒரு ரீஸ் டாப்லி, லெஃப்ட் ஆர்ம் சீமர், ஜாஃபர் ஆர்ச்சர் பேஸ், மார்க் வுட் பேஸ், ஆதில் ரஷீத் சரியான லெக் ஸ்பின்னர், ஹை குவாலிட்டி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் கோயிங் அரவுண்ட் இன் வேர்ல்ட் கிரிக்கெட். மோயின் அலி கேன் கிவ் யூ ஆஃப் ஸ்பின், வில் ஜாக்ஸ் கேன் கிவ் யூ ஆஃப் ஸ்பின், லியாம் லிவிங்ஸ்டன் கேன் கிவ் யூ லெக் ஸ்பின். அவங்களோட போலிங் is not going to be too much of a problem, Chika. Their problem is only going to be their batting. As much as it is a powerhouse of a batting lineup, or Josh Butler, Phil Salt, Johnny Bairstow, Will Jacks, Liam Livingston and Moeen Ali, Harry Brook, that young அவங்களோட ஊர்ல வந்து ஒரு சரியான சென்சேஷன். பட் எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் சீக்கா. நோ லெஃப்ட் ஹேண்டர், நோ வெரைட்டி. அந்த பென் டக்கெட் மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்டர். பட் ஐ திங்க் ஜானி பேர்ஸ்டோ only play ahead of Ben Duckett. மோயின் அலி இருக்கானடா அவனுக்கு. அப்புறம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் போதுமா சீக்கா? இருடா, மோயின் அலி இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பூ இருக்கானே, பூ பேட்ஸ்மேன் சாம் கரன்லாம் அவங்க 11ல ஆடுறது இல்ல சீக்கா. பட் போன வருஷம் T22 வேர்ல்ட் கப்ல அவன் ஆடுவான்னு நினைக்கிறேன். அவன மோர் ஆஃப் a batsman who can bowl, அந்த மாதிரி ஆடுவான்னு நினைக்கிறேன் அவனை. For all you know 6-7 ஆடுனா இல்லையா? See the Ani in the right and left hand, it doesn't really bother Ani. Let me be very frank. ஒரு பிஸ்டாக்கர் என்ன கமான் சீக்கா, என்ன நீ கமான் சீக்கா என்ன சொல்ற? நீ சொல்லு பார்க்கலாம். 100% ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கிற டீமுக்கு வந்து 100% ஒரு அட்வான்டேஜ் சீக்கா இந்த ஃபார்மேட்ல. உங்களுக்கு எஸ்பெஷலி சில கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் வந்து ஷார்ட்டர் சைட் இன் கமிங் இன் பிளேனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன். அனி பட் எங்க குவாலிட்டி ஆஃப் பேட்ஸ்மேன்ஷிப் தான் கவுண்ட்ஸ். நீ என்ன லைட் ஆர்ல லெஃப்ட் ஹேண்டர் நீ என்ன புல்தடிக்கு பைல்வான் கிரிக்கெட்டா இருக்கலாம் சீக்கா. அந்த லெவல்ல வந்து அந்த லெவல்ல குவாலிட்டி ஆஃப் பேட்ஸ்மேன்ஷிப் are almost all of them around the same talent only Chika. It's not like you're going missing out on big quality. Ani, let me be very frank Ani. Yes, to a certain extent right left can spoil the bowlers rhythm, line length la மாத்தணும் இருக்கலாம். அதாவது எங்கடே குவாலிட்டி வேணும் உனக்கு. இதே டீம் தான் 2022 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு அப்ப எங்கடா ரைட் லெஃப்ட் போச்சு உனக்கு?
என்ன சீக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப பென் ஸ்டோக்ஸ் ஒருத்தர் இருந்தார் சீக்கா, ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் மேக்கர். என்ன ஃபைனல்ஸ்ல அடிச்சது யாரு? ஃபைனல் செமிஃபைனல்ஸ் வந்தானா அவங்களுக்கு ஒரு பிளேயர் தான் வந்து நிப்பாங்க. அலெக்ஸ் ஹேல்ஸ் வாஸ் a big difference, but அலெக்ஸ் ஹேல்ஸ்க்கு வந்து Phil Salt is a good replacement. I think he's a very good replacement. Phil Salt. நீ சொன்ன பென் ஸ்டோக்ஸ், yes, I missed him, sorry. நான் மிஸ் பண்ணிட்டேன், பென் ஸ்டோக்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா லிஸ்ட்ல இல்லனா நான் மிஸ் பண்ணிட்டேன். பென் ஸ்டோக்ஸ், yes, அவன் கொஞ்சம் ஹியூஜ் ஃபேக்டர் இருந்தான். பட் I still believe that end of the day, எனக்கு ரைட் லெஃப்ட் ரைட் பர்சனலி I believe that end of the day you need to be a quality player. உனக்கு கையில சரக்கு இருக்கணும். நீ சரக்கு இல்லைன்னா நீ கோயிந்தா. நீ அங்க எவ்வளவுதான் நீ சரக்கு இல்லை, சும்மா ரைட்ல நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல சொல்றீங்க, ஓடிஐ கிரிக்கெட்ல சொல்றீங்கன்னா நான் கம்ப்ளீட்லி I'll be with you சீக்கா. டெஸ்ட் கிரிக்கெட் and ODI cricket right left combination doesn't matter. ODI cricket to a certain level also ஒரு 10% கூட சொல்லலாம். டெஸ்ட் கிரிக்கெட்ல it doesn't matter at all. ஆனா T20 கிரிக்கெட்ல it makes a huge difference. ஏன்னா T20 கிரிக்கெட் இன்னைக்கு மாடர்ன் கேம் இஸ் அபவுட் who can hit more sixes. யார் இன்னும் ஜாஸ்தி சிக்ஸ் அடிக்கிறாங்களோ அவங்க தான் மேட்சை வின் பண்ண போறாங்க. சோ ரைட் ஆக்ஷன் லெஃப்ட் ஆக்ஷன் உங்களுக்கு என்ன போகுதுடா? உங்களுக்கு கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கு. எல்லா மேட்சும் நீங்க சென்டர் விக்கெட்ல ஆடல. ஐபிஎல்ல பாத்தீங்க, இப்போ உங்க வெஸ்ட் இண்டீஸ், இப்போ நியூயார்க்லாம் ஒரு வென்யூனா அதே சென்டர் விக்கெட்ல எல்லா மேட்சும் ஆட மாட்டாங்க. ஒரு மேட்ச் சைட் விக்கெட்ல ஆடுவாங்க. அதே மாதிரி தான் ஆன்டிகால ஒரு மேட்ச் சைட் விக்கெட்ல. சோ ஒன் பவுண்டரி மைட் பி 64 meters, தி அதர் பவுண்டரி மைட் பி 72 meters. அப்போ உங்களுக்கு ரைட் லெஃப்டோட காம்பினேஷன், இஃப் டூ குட் ரைட் லெஃப்ட் பேட்டர்ஸ் ஆர் தேர், இட் கேன் பி லீத்தல். போலிங்கே போட முடியாது. ஒரு சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் நான் பார்த்தோம்னா எல்லாம் பொட்டலம் கிரவுண்டு, பொடி கிரவுண்டு, டப்பா இருக்கும். இங்க தூக்கி விட்டா நேரம், சில ஷாட்ல நேரம் தூக்கி விட்டா அப்படியே சீல போய் விழுந்துடும். அந்த மாதிரி அடிப்பாங்க. சில நிக்கலஸ் பூரன் ஆக்சுவலா எவ்வளவு பால் போய் சீல போய் விழ போறது தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பொடிப்பட்டியா இருக்கும் கிரவுண்டு. ஆன்டிகாலாம் ரொம்ப ஸ்மால் கிரவுண்ட்ஸ் ஆக்சுவலி. எஸ், நீ ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் டு a certain extent, yes, I agree with you. But எந்த அளவுக்கு குவாலிட்டி சரக்கு வேணும் மச்சான். உனக்கு குவாலிட்டின்றது bowlingலயும் வேணும், பேட்டிங்லயும் வேணும். பென் டக்கெட் is a good player சீக்கா. பென் டக்கெட் ஆட வச்சாங்கன்னா இங்கிலாந்து will look a better side. ஜானி பேர்ஸ்டோ நம்பர் 4 அவங்க லைன் அப் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன் நீ? as is where is Phil Salt and Josh Butler ஓபன் பண்ணுவாங்க. நம்பர் 3 வில் ஜாக்ஸ் ஆடுவாரு. நம்பர் 4 ஜானி பேர்ஸ்டோ ஆடினாரு. இப்போ இந்த ரீசெண்டா அந்த பாகிஸ்தான் சீரிஸ் ஆடும்போது ஜானி பேர்ஸ்டோ தான் ஆடினாரு நம்பர் 4. நம்பர் 5 ஹாரி புரூக். நம்பர் 6 லியாம் லிவிங்ஸ்டன். நம்பர் 7 மொயின் அலி. நம்பர் 8 ஜாஃப்ரா ஆர்ச்சர். நம்பர் 9 ஆதில் ரஷீத். நம்பர் 10 ரீஸ் டாப்லி. நம்பர் 11 either மார்க் வுட் or Chris Jordan or even Sam Curran. ஆடினா கோயிந்தாங்க. கிறிஸ் ஜார்டனா போட்டு பேத்து அணி எல்லாம் சொல்லிருக்காங்க. கிறிஸ் ஜார்டன் ரொம்ப இன்டெலிஜென்ட் பிரெயின்ஸ், இஸ் காட் மேபி இஸ் a very intelligent cricketer. bowlingல பழமான bowling மறக்கவே மாட்டேன். இந்த துபாய் எல்லாம் அவனால உதவாயினாங்க. கிறிஸ் ஜார்டன் வச்சு தான் உதவாயினாங்க. அவன் he is good on seaming tracks, probably green tracks, but West Indies tracks, Indian tracks ஒரே மாதிரியா? நீ புரிஞ்சுக்கோ. The tracks are going to be same like out India ஆனதும் West IPL tracks West Indies tracks ஒரே மாதிரி தான் இருக்க போறது. I don't think Chris Jordan will start Chika. They have Mark Wood and they have Sam Curran. Chris Jordan வந்து ஒரு எக்ஸ்ட்ரா replacement in case they need it. உங்களுக்கு Mark Wood and Sam Curran இருக்காங்க. Mark Wood ஆடுவான் obviously, but Mark Wood இங்கிலாந்து கார்ஸ் எப்படி போறான்னு பார்க்கணும். See, one end of the day Mark Wood வந்து சரியான நம்பர்ஸ் Chika. He is a certain starter Chika. All depends. என்ன must be last world cup அவர் தான் one of the better bowlers உங்களுக்கு. யாரா இல்ல அதான் நீ. பட் அவங்க குரூப்ல பார்த்தா அவங்களுக்கு என்ன ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆர் ஷூர் டு குவாலிஃபை. ஸ்காட்லாந்து கீட்லாம் ஒரு படலம் பண்ணிட்டு போடுவாங்க. ஓமான், ஸ்காட்லாந்து, நமீபியா இவங்க படலம் பண்ணுவாங்க. நமீபியா ஒரு காலத்துல வந்து எல்லாம் இதெல்லாம் பொட்லன் டீம்ஸ். பட் பொட்லன் டீம்ஸ் தான் they are trying to make பொட்லன் டீம் வந்து பெட்டர் டீம்ஸ் ஆக்குறாங்க. இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஆடி the whole idea is to how to promote cricket in these areas so that good cricketers come. Namibia used to have some good cricketers. I remember that 2003 World Cup they were doing well. கொஞ்சம் அப்பப்ப நல்லா பண்ணிருந்தாங்க நமீபியா ஆக்சுவலா. So yes, but then we'll have to wait and see. They are the bordering area of this South Africa. அந்த ஏரியால இருக்காங்க அவங்க நமீபியாலாம். ஸோ அங்க கொஞ்சம் நல்லா கிரிக்கெட் உண்டு. ஜிம்பாப்வே, நமீபியா, சவுத் ஆப்பிரிக்கா பக்கத்து கண்ட்ரிஸ் அங்க. ஸோ அந்த போட்ஸ்வானா இதெல்லாம் அங்க பக்கத்து கண்ட்ரிஸ். அதனால தான் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கிரிக்கெட் இருக்கு. பட் இஃப் தே ஆல் கம் அப் இட் வில் பி குட். ஆப்கானிஸ்தான் மாதிரி எல்லாம் பேஸ் பூச்சி டக்குன்னு வருவானா? ஒரு ரஷீத் அஹமத் கான் மாதிரி அந்த ஊர்ல வருவானான்றதான் டவுட்ஃபுல். அதான் சொன்னேன், இருக்கிறதே தமாத்தொண்டு கண்ட்ரி இது இங்கிலாந்து, அதுக்குள்ளேயே ஒரு ஸ்காட்லாந்து, அதுக்குள்ளேயே ஒரு அயர்லாந்து, இதை வச்சு ஆட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. நம்ம மாத்திக்கலாம் மச்சான். நான் ஒத்துக்கவே மாட்டேன் உங்களோட. நான் இப்பவே சொல்றேன், யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் ஆல் தீஸ் சைட்ஸ். டெஃபினட்டா
ஏதாவது ஒரு அண்டர்டாக், ஏதாவது ஒரு டீம், நமீபியாவோ, அயர்லாண்டோ, ஸ்காட்லாண்டோ, பப்புவா நியூ கினியாவோ, கனடாவோ, யூஎஸ்ஓ, ஏதாவது ஒரு டீம், ஒரு பெரிய டீம் அடிக்க போறாங்க பாருங்க. நீங்க அன்னைக்கு இதே மாதிரி அன்னைக்கு இதே மாதிரி வாய பொழுது நிக்க போறீங்க. இதே கிளிப் ப்ரொடியூசர் இப்பவே ரெக்கார்ட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி ஒரு மீமே கிரியேட் பண்ணிடுங்க அவரை வச்சுன்னு. இப்பவே சொல்றேன் பாருங்க. என்ன சொன்ன? நமீபியா, பாப்புவா நியூ கினி, என்னன்னா கனடா, யுஎஸ்ஏ, ஏதோ ஒரு அசோசியேட் நேஷன் will beat a top side ன்னு எனக்கு தோணுது சீக்கா. கன்ஃபார்மா தோணுது. ஏன் சீக்கா இப்பதான் யுஎஸ் வந்து பங்களாதேஷ் 2-0 அடிச்சாங்க சீக்கா. அனி ஃபைன், வெயிட் பண்ணலாம். வெயிட், வேர்ல்ட் கப் இருக்குல்ல, வரப்போ இந்த அடுத்த ஆரம்பிக்க போகுது, வீக்கெண்ட் ஆரம்பிக்க போகுது. எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாமே. நீ சொல்றதா நான் வாய் திறந்து பாருங்க. யாராவது ஒருத்தர் அடிச்சு ஸ்பாயிலர்ஸா இருக்க போறாங்க பாருங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்களே இதே அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை போடுங்கப்பா ப்ரொடியூசர் காமிப்பேன். பாத்துட்டே இருங்க. எவ்வளோ எல்லா வருஷம் பூரா இந்த மாதிரி சொல்லியே இன்னும் கூட ஆனா ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க பாத்தீங்களா இல்லையா உங்க பக்கம். ஐ லைக் இட். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வச்சுக்கிறப்பா. ஐ பிலீவ் என்னோட பாயிண்ட் ஏன்னா மனசார படணும். இந்த டீம் வந்து ஓகே. அயர்லாந்து நான் சொன்னேன் தெரியுமா, இட்ஸ் ஒரு மாதிரி டேஞ்சரஸ் சைட். மாட்டிச்சுன்னா ஒரு மாதிரி ரவுண்டா இருப்பாங்க, போட்டு திடீர்னு வந்து அடி அடிப்பாங்க. ஒரு ஓப்பனிங் பாஸ் சொல்லுங்க, அவன் டங்கு 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 அடிப்பான். அவன் பேர் என்ன? பால் ஸ்டெர்லிங் இருக்கானா அவன் டீம்ல? ஐயா கேப்டன். அதான் கேப்டன், ஆல் ரவுண்டர் அவன். ஆக்சுவலி ரவுண்டா இருக்கா பாரு, போட்டு டங்கு 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 அடிப்பான். போட்டு மாட்டுக்கு கைடி கொடுத்துருவான். ஒரு இந்தியா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒன் மேட்ச் அகைன்ஸ்ட் தம். ஆனா இதே அயர்லாந்து நான் மறக்க மாட்டேன். ஆனா 2007 வேர்ல்ட் கப் பாகிஸ்தான் வாய்ச்சாங்க. அது வந்து மெயின் வேர்ல்ட் கப்ல 2007 வாய்ச்சாங்க. இந்த வேர்ல்ட் கப் முன்னாடி கூட தான் நீங்க சொன்னீங்க ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு பேட் டீம், வேஸ்ட்னு. ஓடிஐஸ்ல ஆல்மோஸ்ட் டாப் 4 குவாலிஃபை ஆயிருப்பாங்க சீக்கா. ஸோ இந்த அசோசியேட் நேஷன்ஸ்லாம் இல்ல, டெஃபினட்டா there is a lot of interest. நம்மளுக்கு தெரிய மாட்டுது. we are taking it for granted. ஆனா அந்த the reach of IPL and the reach of T20 cricket in general has helped develop cricket to a good level in the associate nations. அது வந்துங்கற IPL வந்து வேர்ல்ட் வைட் வியூவர்ஷிப் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கனால எஸ்பெஷலி ஆப்கானிஸ்தான் அவுட்ஸ்டாண்டிங் என்ன மாதிரி கிரிக்கெட் ப்ரொடியூஸ் பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் அந்த மாதிரி இன்னும் 2-3 கண்ட்ரீஸ் வந்தா நல்லா இருக்கும். ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு சைடுல வந்து பிரமாதமா இருக்கும். ஆப்கானிஸ்தான் மாதிரி ஃபியூ கண்ட்ரீஸ் வந்தா நல்லா இருக்கும். கிரிக்கெட் இஸ் குட் ஃபார் கிரிக்கெட். ஐ அக்ரி வித் யூ. அயர்லாந்துல வந்தாலும் நல்லா இருக்கும். ஹூ சேஸ் நோ? அயன் மார்கன் இஸ் ஒரிஜினலி ஐரிஷ். அயன் மார்கன்லாம் வந்தாலும் நல்லா இருக்கும். அயன் மார்கன் மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் வந்தாலும் நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன ஆகுது வேண்டாம். பட் இங்கிலாந்து, என்னோட ஒப்பீனியன் அணி பிட்வீன் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா. லெட்ஸ் கம்பேர் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா. அவங்க 2 பேர்ல யார் 1 and 2ல வருவான்னு பார்க்கலாம். அவங்க டீம் பார்த்தோன்னா லாஸ்ட் இந்த ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப் 2021 T20 வேர்ல்ட் கப் நினைக்கிறேன். அவங்க தான் சாம்பியன்ஸ். அப்போ அந்த சாம்பியன் அந்த மிச்சல் மார்ஷ் ஃபைனல்ஸ் ஒரு கிழிச்சு கொடுத்தான். அவன் மேத்யூ வேடோட அந்த வேட் இன்னும் வெயிட் பண்ணிருக்கான். இன்டர்நேஷனல் அப்படியே ஸ்விமிங் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே இருக்கான். அப்படியே இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இருக்கான் மேத்யூ வேட். அங்க அவன் வந்து பார்த்தோன்னா எஸ், டிராவிஸ் ஹெட், டிம் டேவிட், மேத்யூ வேட், ஜாஷ் இங்கிலீஷ், ஓகேமா, மிச்சல் மார்ஷ், எஸ், கிளென் மேக்ஸ்வெல், எஸ், கேமரூன் கிரீன், எஸ், மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், எஸ். Yeah, I think these guys have a good team. I like the guys. Adam Zampa. Leg spinners are always potential match winners. And Zampa bowling ரொம்ப பிடிக்கும். அவன் மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோங்க, பப்ளிக் இவங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் would have been better, much better of this year. அந்த லெக் ஸ்பின் செமையா போடுவான். அவன் இருக்கிற அந்த ஆர்க்கு அந்த அப்படியே லூப் இருக்கு பாருங்க. இவனுக்கு ஜாம்பா செம போலர். ஜாம்பா மட்டும் செம போலர் இல்ல, அவங்களுக்கு நிறைய நல்ல போலர்ஸ் இருக்காங்க. ஜாம்பா மட்டும் செம போலர் இல்ல, நிறைய நல்ல போலர்ஸ் இருக்காங்க. அவங்க ஆதில் ரஷீத் நல்ல போலர் தான். ஆதில் ரஷீத் தான் நம்ம போன வருஷம் அவங்க டீம்ல 2020 வேர்ல்ட் கப்ல ஆதில் ரஷீத் தான் விக்கெட் எடுப்பான். 3 விக்கெட் எடுப்பான் நம்மளோட. நான் அவன் இல்ல, ஆடம் ஜாம்பா மட்டும் நல்ல போலர் இல்ல. ஆஸ்திரேலியால மிச்சல் ஸ்டார்க்கும் இருக்காரு, பேட் கமின்ஸும் இருக்காரு, ஜாஷ் ஹேசல்வுட் இருக்கான், ஆஸ்டன் ஏகார் is also an option for them. So they have Chika, these are the tournament favorites according to me, Chika. I think Australia, between Australia and England, I think Australia is a better side. என்னோட opinion Australia is a better side. Chika, நான் நேத்துக்கு நம்ம அந்த டாப் 4 prediction பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் இப்ப கூட I am standing firm. இங்கிலாந்து எங்கயோ மிஸ் அவுட் பண்ண போறாங்கன்னு தோணுது அந்த டாப் 4ல. ஏன் அப்படி சொல்ற? எனக்கு எங்கயோ இங்கிலாந்து வந்து மிஸ் அவுட் பண்ண போறாங்கன்னு தோணுது Chika. I'm pretty ஒன் டாப் கார்டு பாக்கவா? நான் அப்பவே சொல்லிட்டேனே, இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் நியூசிலாந்து. நான் நியூசிலாண்டை கவுண்ட் அவுட்டே பண்ண மாட்டேன் Chika. They are always there in these. England going தான்றியா?
இங்கிலாந்து எங்கேயோ கோவிந்தா தான் அந்த பேட் இயர் கண்டினியூயிங் தான் தோணுது எனக்கு அவங்களுக்கு. அப்படின்ற நீ இந்த பேட் ரன் கண்டினியூங் ஃபார் இங்கிலாந்து. பட் ஆஸ்திரேலியன்ஸ் லுக் லைக் கன் சைட் டியர் வியூவர்ஸ். ஆஸ்திரேலியா என்ன அந்த நீ சொல்லுவ தெரியுமா, சிக்ஸ் ஹிட்டிங் அபிலிட்டிஸ், இந்த பவர் பேக் அபிலிட்டிஸ் தான் ஆஸ்திரேலியா தான். ரியல் பவர் பேக் அபிலிட்டினா ஆஸ்திரேலியா இருக்கு, அது ஒத்துணும். அந்த லைனப்ல பார்த்தோம். ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேம்ஸ்மேன்ஷிப் நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் அந்த பேட்டர்ஸ் ஒரு டேவிட் வார்னரோ இது an எக்ஸ்பீரியன்ஸ். அவர் தெரியும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எப்படி ரன் அடிக்கணும்னு. Travis Head will obviously be going all guns blazing. This is probably be his last World Cup also. David Warner க்கு ஸ்ட்ரைக் ரேட் பார் 142.67. எப்பா மச்சான், இவன் ஆனா பிஸ்தா கிரிக்கெட்டர்ல. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல டெஸ்ட் இப்படி தான் ஆடுறான், அவன் ஒன் டே இப்படி தான் ஆடுறான். ஏன் நான் மறக்கவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் பால் பிளே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்தியாவோட ஈசான் சர்மாவை ஸ்ட்ரைட் சிக்ஸ் அடிப்பான். டெஸ்ட் மேட்ச்ல பர்த்ல பிளே டங்கு ஸ்ட்ரைட் சிக்ஸ் அடிப்பான் மச்சான். அந்த மாதிரி பிளேயர் டேவிட் வார்னர், அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர். அண்ட் மேக்ஸ்வெல் ஐபிஎல் மேக்ஸ்வெல் கிடையாதுப்பா, இது ஆஸ்திரேலியன் மேக்ஸ்வெல் பா, டிஃபரண்ட். அவன் இந்த டீட் அது எல்லோ ஜெர்சி மாட்டினாலும் அவன் வேற பிளேயர். அவன் ஆக்சுவலா மேபி அவனா அது பிளெஸிங் இன் டிஸ்கஸ். அப்பா ஐபிஎல் என்னோட எல்லா திருஷ்டியும் போயிடுச்சு, திருப்பி நான் வேர்ல்ட் கப்புக்கு வரேன் அப்படின்னு வந்திருப்பான் நேரத்துக்கு. ஏன்னா வேர்ல்ட் கப் அடிச்சு திருஷ்டி வந்துச்சா கழிஞ்சிருக்கும். அவனா போய் புள்ளிப்பை கோயிலா போய் சேவ் சொல்லிட்டாங்க, ஃபேமிலி எல்லாம் போயிட்டு புள்ளிப்பை கோயில் அவங்க தமிழ்நாடு ஃபேமிலி தான், அவங்க மாமனார்லாம் எல்லாம் போய் பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்ப பாரு, இதுக்கப்புறம் பேக் டு வேர்ல்ட் கப்னா மேக்ஸ்வெல் வேற லெவல் ஆடிடுவான். all round நல்ல பேட்டிங். ஏன்னா மிச்சல் மார்ஷ் will bat at 3, David Warner and Travis Head opening, Mitchell Marsh number 3. பட் மிச்சல் மார்ஷ் கன்சிஸ்டன்சி பத்தி நான் நினைக்கிறேன். see நான் கன்சிஸ்டன்சியோட நான் இம்பாக்ட் பாப்பேன் சீக்கா. ஏன்னா ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப்ல நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த T20 ஃபார்மேட்ல உங்களுக்கு அந்த மாதிரி மேட்ச் வின்னர்ஸ் இருக்கும்போது இல்ல, நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க பாத்தீங்களா இல்லையா, அந்த டாப் 4ல யாருக்காவது 2 பேருக்கு பட்டுனா போதும்னு. அந்த மாதிரி தான் நான் பெரிய மேட்ச்ல லாஸ்ட் இயர் ஃபைனல்ல வந்து ஒரு செம அடி அடிச்சாரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட். நீ சொன்ன மாதிரி எப்படின்னா அவன் வந்து செம பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம் பிளேயர் ஆக்சுவலா. அது கரெக்ட் தான், கன்சிஸ்டன்சி கம்மி தான், பட் வெரி டேஞ்சரஸ் சீக்கா, வெரி வெரி டேஞ்சரஸ் when he gets going. செம டேஞ்சரஸ் ஆக்சுவலா. அப்பா இருக்கான் அவங்க இவன் ஜெஃப் மார்ஷ், ரொம்ப நாள் ஜெஃப் மார்ஷ். அவன் நானும் சேர்ந்து அவன் ஜெஃப் மார்ஷ் பூன் அங்க ஓப்பனிங், இங்க நானும் சுனில் கவாஸ்கர் ஓப்பனிங். நல்லா இருக்கும், செம பிளேயர், செமையா இருப்பான் அவன். இப்படின்னு டக்குன்னு என்ன மாதிரி ஓடுவான்ல ஜெஃப் மார்ஷ், ஜஸ்ட் டு கிவ் a little bit of மிச்சல் மார்ஷ் ஆட் பண்ணுது. அவனு அந்த பூன் ரன்னிங் விட்டு பாக்கண்டா, எஸ் நோவே சொல்லிக்க மாட்டாங்க, ஆட்டு ஓடினே இருப்பாங்க. The running between the wickets of David Boone and Jeff Marsh, his father, was something outstanding. And Samaya now test learned one day, of course T20 la. Then Jeff Marsh went on to coach Australia, won the World Cup for as a coach, as a player also he won the World Cup for Australia. Jeff Marsh. So Mitchell Marsh at number 3, number 4 Josh English, number 5 Glenn Maxwell, number 6 Matthew Wade, Josh English வந்து நல்ல பிளேயர் சீக்கா, underrated பிளேயர் சீக்கா. ஆஸ்திரேலியா 2 பேரும் ஆடுவாங்க சீக்கா. மேத்யூ வேட் நம்பர் 7 ஆடுவாரு, நம்பர் 6 டிம் டேவிட் ஆடுவான். அப்புறம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கை விட்டுறீங்களா? மார்க்கஸ் ஸ்டாய்னிஸும் ஆட மாட்டாரு, இவரும் ஆட மாட்டாருன்னு தோணுது சீக்கா, கேமரூன் கிரீனும். இப்ப மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கேமரூன் கிரீன் ஆடுவேன்டா. கேமரூன் கிரீன்ல கேமரூன் கிரீன் ஆடுவேன். அவன் எடுத்து 2 பால் தள்ளி விட்டலாம். பிக் ஹிட்டிங் ஃபெல்லோஸ் இன்டர்நேஷனல். I'll go one step further saying I'll play Ashton Agar. Ashton Agar will be a very big key in தோணுது கீழே low down the order. Between Hazelwood நீங்க வந்து ideally I'm saying what they'll start with Chika. Josh English is what on the last T20s internationalsலாம் நீங்க பாத்தீங்கன்னா Josh English தான் உங்களுக்கு நம்பர் 4ல வந்திருந்தாரு, நல்லா ஆடிந்தாரு. Ideally they'll either have to play Cameron Green or Marcus Stoinis. நான் வந்து ஒன்னு Marcus Stoinis ன்னு சொல்லுவேன். நான் வந்து Cameron Green தான் சொல்றேன், நீ Marcus Stoinis சொல்றியா? Yeah. So நான் Marcus Stoinis, ஆமா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் நான் போவேன். நான் கேமரூன் கிரீன் போவேன். நான் கேமரூன் கிரீன் மச்சான், கேமரூன் கிரீன்லாம் மச்சான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அடிச்சுடுவான் மச்சான். அவன் அந்த ரீச்ல இருக்கிறதெல்லாம் போட்டு டங்கு அடிப்பான். ஐபிஎல் இப்ப செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணிட்டான். ஒரு குயிக் ஃபைட் 30 மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் தான் சூப்பரா பண்ணிருக்காரு சீக்கா. பட் he is a better all rounder than மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் மச்சான். நான் என்ன வேணா சொல்ல மச்சி, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கும் கேமரூன் கிரீனுக்கும் ஆல் ரவுண்ட் கெப்பாசிட்டில டோட்டலி வேற லெவல். கேமரூன் கிரீன் சாரி in T20 format they are very close to each other சீக்கா. நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல சொன்னீங்கன்னா நான் கம்ப்ளீட்லி I am with you. கேமரூன் கிரீன் வந்து நீ பாத்த மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் bowlingல அப்பாட்டக்கர் bowling நான் ஒரு நாள் ஆடிய மேட்ச் எல்லா மேட்சும் நல்ல 3 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கா சீக்கா. நம்மளோட மேட்ச் சிவம் டூபே துண்டா எடுத்துட்டு போயிடா சீக்கா, லக்னோ மேட்ச். அவ்வளவுதானே தேவை சீக்கா. இல்ல உங்களுக்கு அந்த bowling attackல வேற என்ன தேவை? நீங்க 1 or 2 overs தான் போடணும்.
நீங்க you will see I don't know. நீ மார்க்கஸ் ஸ்டாயினஸ் எடுத்தா நீ கேமரூன் கிரீன் போவேன். as a batter, Marcus Stoinis in T20 cricket in the middle order is a better batter than Cameron Green. நீங்க Cameron Green opening ஆடுனீங்கன்னா different scenario altogether. Cameron Green is a better opening batter than a middle order batter. T20 cricketல Marcus Stoinis is a better middle order batter than Cameron Green. Better finisher also. நீ என்ன சொன்னா கேமரூன் கிரீன் வந்தா 6-7 தான் வருவான்ற பேட்டிங். ஆமா, சோ உங்களுக்கு அங்க யூஸ் வராது உங்களுக்கு Cameron Greenக்கு. அதுக்கு நீங்க you'd rather play Marcus Stoinis who can play at the top also. உங்களுக்கு early wicket வந்தா Marcus Stoinis power playலயும் ஆட முடியும். And he can of course play at the play in the middle. Marcus Stoinis நிறைய பால் சாப்பிடுறோம். மொள்ள தலை சில பால் சாப்பிடுவாங்க. சீகா காமெடி பண்ணாதீங்க சீகா. யார் காமெடி பண்றாங்க? பெஸ்ட் ஐபிஎல் இன்னிங்ஸ் இப்பதான் ஆட்டு போனார் சீகா. அந்த மாதிரி அவர் ரெண்டு மேட்ச் ஒரு இன்னிங்ஸ் வச்சிருக்காரு அனி. That don't take only one innings. T20 ஃபார்மட்ல நீங்க வந்து 5 மேட்ச்ல 2 மேட்ச் இல்லாட்டி ஒரு அந்த பொசிஷன்ல நீங்க 2 மேட்ச் அடிச்சு குடுத்தீங்கன்னா உங்க டீமுக்கு போதும். ஏன்னா 5 மேட்ச் 2 மேட்ச் அடிக்கிறதே கிடையாதுடா. மேஜிக்கா உங்களுக்கு ஐபிஎல்லும் நீங்க பாருங்க once every 3 innings or once every 4 innings he performs and the days he performs once in 4 innings ஒத்துக்கறேன். 1 2 3 4 மா எம் 1 2 3 4 5 6 7 8 once every 4 innings அவர் அந்த மாதிரி ஒரு 100 அடிச்சு போனார்னா இல்லாட்டி ஒரு 70 அடிச்சு போனார்னா நீ எடுத்துப்பீங்க. உங்களுக்கு மேட்ச் வின்னிங் எபிலிட்டி அங்க குடுக்குறாரு. I don't know. நான் கேமரூன் நான் கேப்டன் தான் நான் கேமரூன் போம்பா. I still think Cameron is better all community. Who would you like to see at number 4 or number 5? பாத்தியா எது பெஸ்ட் IPL 11 பாத்தியா? on a hands down beat பண்ணிட்ட சிக்கி சிக்கா. எது என்ன voting percentage அது? IPL டீம் பாடு யார் who's IPL டீம்ல பாருங்க சிக்கி சிக்கால. சீகா 11 எங்கயோ சீகாடு percentage எங்கயோ வருது. அனிருத்தா percentage எங்கயோ வருது. அதாவதுல ஐபிஎல்லே கேப்டன் பண்ணாத ஒரு பிளேயரை கேப்டன் பண்ண வச்சு நிறைய பேர் அதை அக்ரி பண்ணாங்க பாத்தீங்களா இல்லையா? அதுதான் எனக்கு புரியுமா. எப்படிப்பா நம்ம கம்யூனிட்டி ப்ளேம் பண்றே நீ? டேய் கேப்டன் வந்து எப்படிப்பா ஐபிஎல்லே கேப்டன் பண்ணாத போடுப்பா ஐபிஎல் டீம் ப்ரொடியூசர் போடுப்பா. இவர் கூவினே இருக்கா ரொம்ப இவர் ஓவர் கூவினார். How can you அது மட்டும் என்னால புரியவே மாட்டுது. ஓகே எல்லாமே ஓகே இத பாத்தனே கிடையாது. அதெல்லாம் பாரு டீம்னா அப்படிதான் செலக்ஷன்னா அப்படிதான் இருக்கணும். சோ அங்க பாரு அனி 68%. ஆஹா 68%. who's IPL team 2021 check out சீக்கி சிக்கா அனி டீம். இது நம்ம சீக்கி சிக்கா வியூவர்ஸ் மச்சி. நான் சொல்ல நீ சொல்ல சீக்கி சிக்கா வியூவர்ஸ் சொல்றாங்க. So Mr. எல்லாமே 68% க்கு how can Jasprit Bumrah captain when he didn't even captain the IPL? It doesn't matter. We are talking about best IPL team தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல எவனா கேப்டன் போட்டுக்கோ அதெல்லாம் பத்தி ஒரு கவலை கிடையாது. ஒன்னோட டீம் பெஸ்ட் டீம் இருக்குன்னு பார்க்கணும். சும்மா கேப்டன்சிக்கு ஒரு டீம் எடுத்து ஒரு ஆளை போட முடியாது. நானு ஒரு கேப்டன் மட்டும் ஒரு ஆள் வச்சுக்க முடியுமா? இது கேட்கலாம் யாரு மார்க்கஸ் ஸ்டாயினிஸா கேமரூன் கிரீனா? அது போய் நீங்க சொல்லுங்க டேவியஸ். நீங்க 11 நீங்க கேப்டன் இருந்தா நீங்க மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் எடுப்பீங்களா கேமரூன் கிரீன் எடுப்பீங்களா? நான் கேம் கிரீன்றேன். இவன் வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் தான். ஆமா at number 4 number 5 கேமரூன் கிரீனோட மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் is a better player. இப்போ இது ஆஸ்திரேலியா 11 எங்க அவன் 4 ஆடுறாங்களோ 5 ஆடுறாங்களோ 7 ஆடுறாங்களோ அத பத்தி கவலை கிடையாது. அது அவங்க கேப்டன் வேற எங்க ஆட வைக்க முடியும் ஜிகா? ஓபனிங்கா கொடுக்க போறீங்க. அது பொசிஷன்ல இருக்கு. ஓபனிங் கொடுக்க போறீங்க. நம்பர் 3 ஆட முடியாது. I am willing to surrender. The community goes your way. Now you surrender. Now that IPL team was gone, you say surrender Chika. I'm sorry Chika, சொல்லிடு. No chance. 100% no chance. I'll stick by my when you get the problem he'll only hold on to whatever he wants, but he doesn't understand sometimes reality is different. Mr. Aniruddha Srikanth, but overall yaar adnalo okay Cameron Green ah irukadum Marcus Stoinis ah irukadum advantage Australia overall you see and the group Australia will be coming up number 1 in my opinion. England will probably come number 2 in the group, and மீதெல்லாம் ஸ்காட்லாந்து நமீபியா இவங்கெல்லாம் போட்டு நஸ்கி பொசிக்கிடுவாங்க எல்லாம் போட்டு. That's my feeling. ஸ்காட்லாந்து ஓமான்னா என்னடா எல்லாம் இங்க இருக்கிற இந்தியன்ஸ் பாகிஸ்தானி ஸ்ரீலங்கா தான் ஆட போறாங்க ஓமான்ல. அங்க தேர் ஆல் இந்தியன்ஸ் no outside maybe some Afghans will play. எங்க ஆடுறாங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து because that match is going to be very crucial for this group. So England is playing Australia on the 8th of June in Barbados, Chika. So இவங்களுக்கு எல்லா மேட்சும் actually வெஸ்ட் இண்டீஸ்ல தான். இந்தியா group A I think is playing all their matches in US. So group B வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல தான். So Barbados is a small ground, ரொம்ப சின்ன ground Barbados ஒரு காலத்துல there place for all the greats.
Gary Sober's, Ronan Greenwich, Wesley Hall, the greats Malcolm Marshall, எல்லாம் வந்து இதுதான் என்ன சொல்றது Barbados தான். One of the biggest, all the big cricketers were from Barbados once upon a time. பெரிய பிஸ்தான Barbados தான். Okay. Anyway, so this is group B. நாளைக்கு வந்து நம்ம வந்து வேற group பண்ணலாம். We'll do group C and then group D and then of course lastல தான் we'll do group A. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது right before the matches. Guys, before you go, subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers guys.